3, 6 கூடியவனாக புத பகவான் அமைந்து விடுகிறார். இது ஒரு அதிகார கிரகம். ஆனால் இது மேஷராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்து வரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த புதன் தான் ஜோதிட சாஸ்திரத்துல கடனுக்கு அதிபதியாக அறியப்படுகிறார். கடனுக்கு அதிபதி. இவர் நல்லா இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்துல. இவர் கடனை தருபவர். 3, 6 கூடிய கடன், வியாதி, கஷ்டம் போன்றவற்றெல்லாம் தரக்கூடியவர் இந்த புத பகவான். இவர் அப்படியே சுக்கிரனுக்கு ஆப்போசிட். இவர் பார்த்தீங்கன்னா, கன்னியில உச்சம், மீனத்துல நீச்சம். இது ஒரு அதிகார கிரகம். ஸோ உங்க ஜாதகத்துல ஒரு நீச்சம் பெற்றா சந்தோஷம். மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அதிகபட்சமா வந்து வித்யா ஞானத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதான் 2 கூடியவன் டேலி ஓவர் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் புத பகவான் ரொம்ப நல்லா இருந்துட்டாரு மேஷராசிக்காரர்களுக்கு என்றால், நிறைய கடன்கள குடுத்துட்டே இருப்பார். சோதனைகள தந்துட்டே இருப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ ஞானத்த தராரோ, அவ்வளோக்கு அவ்வளோ சோதனைகளை தருவார். அதனால அவர் லீவ் திஸ் சாப்டர். அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போங்க. அவர் நல்லா இருக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது எப்படியாவது புத பகவானே என்னை எல்லாரும் மாரி ரொம்ப பாடாப்படுத்தாதீங்க. ஸோ, அப்போ நெறைய கடன்கள் இருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இஎம்ஐல எதுவும் வாங்காதீங்க.